லக்ஷ்மி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அதுக்கு நான் பொறுப்பு. இல்லைன்னா உங்க பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, நான் சொல்றேன்ல. அப்புறம் என்னம்மா? நீங்க இருக்கீங்கிற தைரியத்துலதான் நான் ஒவ்வொரு முடிவும் யோசிக்காம எடுக்கிறேன். ஆனா இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குண்ணா. நாங்க இத்தனை பேர் இருக்கோம், என்ன ஆயிடும் பாத்துக்கலாம், விடுங்க. இங்க பாருங்க, நீங்க பிருந்தாவை கட்டி வைக்கலன்னா தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்பதான் அவனுக்கு ஏதாவது நடந்துரும், பாத்துக்கங்க. என்னடா? வணக்கம் சொல்லு. வணக்கம் மாமாக்கும். அண்ணனை கும்பிடுறே. அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும். கண்மணி, நீதான் எங்க வீட்டு மூத்த மருமக. முதல்ல பிருந்தாக்கு பூ வச்சு ஆரம்பிமா. பண்றேன் மாமா. என்னங்க வீரா, நீ வா. நீ முதல்ல வந்து பிருந்தாக்கு பூ வை. வாமா. என்ன வள்ளி? நீ கொஞ்சம் சும்மா இருந்தா வீராவே முதல்ல வைக்கட்டும். வா வீரா. இல்ல வலிமா, அது என்னம்மா யோசிக்கிற? இங்க பாரு, பூ வைக்கிறதுக்கு யாரு மூத்தவங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்கு நல்ல மனசு இருக்குங்கிறது தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த நல்ல மனசு நிறையவே இருக்கு. வா வீரா, வந்து பூவை. வா. சரிங்க வலிமா. நீ பேசாம இருக்க மாட்ட? அவ செய்யட்டும்டா. அத்த, ஏன் கண்மணி பூ வைக்க கூடாது? ஏன் நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்தா? ராகவா, நான் எது சொன்னாலும் யோசிச்சுதான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றனோ அதை அப்படியே அமைதியா கேட்டா மட்டும் போதும். அப்படிலாம் என்னால இருக்க முடியாது அத்த. கண்மணி இந்த வீட்டோட மூத்த மருமக, என் பொண்டாட்டி. அவளுக்குன்னு சில உரிமைங்க இருக்கு, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. அவ மேல உங்களுக்கு 1000 வருத்தம் இருக்கலாம், அதெல்லாம் சபையில கட்டிட்டு இருக்காதீங்க. ராகவா, என்ன பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? வள்ளி, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணும்? எல்லாருமே பூ வைக்கட்டும், எது முறையோ அந்த முறைப்படி செய்யட்டும். வள்ளி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கண்மணி, நீ வாமா, நீ வந்து பூ வச்சு விடு. கண்மணி, நீ போய் பூவை. யாரும் என்ன சொல்றாங்க நான் பாக்குறேன். மாமா சொல்லுமா. நீங்களே உங்க கையால மாலை போடுங்க. போட்டு விடுங்கப்பா. வீரா, வா. சரிங்க வலிமா. லட்சுமி, அண்ணா, நீ நம்ம நின்னுட்டு இருக்க, நீ வந்து பூ வச்சு விடுமா. நான்
ஏன் புருஷன் இல்ல பூ வச்சு விடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களாமா? இது உன் பொண்ணு கல்யாணம். இந்த உலகத்துல ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு ஆழ் மனசுல இருந்து நினைக்கிறது பெத்த தாயும் தகப்பனும் தாமா. இங்க எல்லாரையும் விட உன் ஆசீர்வாதம் தாமா ரொம்ப முக்கியம். வாமா, வந்து பூ வைமா. உன் மக 100 வருஷத்துக்கு தீர்க்க சுமங்கலியா ரொம்ப நல்லா இருப்பாங்க. வந்து வைங்கத்த. வாமா, வந்து வச்சு விடு. வா. ம். பொம்பளை ஆளுங்க நீங்க மட்டும் பூ வச்சா போதுமா? மாப்பிள்ளை வைக்க வேணாம்? ம். டே கார்த்தி, நீயும் வைடா.